சார்பாக இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா யூஸ் பண்ற ஒரு வெப்பன் ஏதாவது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. விடை சொன்ன அனைவருக்கும் நன்றி. இப்ப ஒரு குட்டி கதை சொல்ல போறேன், அன்பு பற்றிய கதை. ஒரு ஸ்கூல்ல ஒரு ஆசிரியர் 4 மாணவர்களை கூப்பிட்டு அன்பு வெளிப்படுத்துற மாதிரி ஏதாவது கொண்டுட்டு வாங்கன்னு சொன்னாரு. உடனே அந்த 4 மாணவர்களும் வெளியில போயிட்டு கொஞ்ச நேரத்திலே திரும்பி வந்தாங்க. முதல்ல ஒரு மாணவன் வந்தான். அவன் கையில ரொம்ப ரொம்ப அழகான பூக்கள் இருந்ததுங்க. இதோ இங்க நம்ம பேனர்லயே போட்டிருக்காங்கல்ல, இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா இருந்ததுங்க. ரெண்டாவதா ஒரு மாணவன் வந்தாங்க. அவன் கையில அழகான பட்டாம்பூச்சி இருந்ததுங்க. இதோ அந்த கலர்ல இருந்ததுங்க, ரொம்ப ரொம்ப அழகா இருந்ததுங்க. அதுக்கப்புறமா மூணாவதா ஒரு மாணவன் வந்தாங்க. அவன் கையில குட்டியா ஒரு குஞ்சு பறவை இருந்ததுங்க, பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருந்ததுங்க. அதுக்கப்புறமா 4ஆவதா ஒரு மாணவன் வந்தாங்க. அவன் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸை விட்டு வெளில போனாங்க. அவன் கையில எதுவுமே எடுத்துட்டு வராத வந்தாங்க. ஆசிரியர் என்னடா அப்படின்னு கேட்கும் போது அவன் சொன்னான், நான் முதல்ல இந்த மலர்கள் அனைத்தையும் பார்த்தேன், இது எல்லாமே அழகா இருந்தது, எடுத்துட்டு வரலான்னு நினைச்சேன். ஆனா நான் எடுத்தா இது கொஞ்ச நேரத்திலே வாடிடுமே, பார்க்க அழகா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பறிக்காதவே விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னான். இந்த அழகான பட்டர்ஃப்ளையும் பார்த்தேன், ஜாலியா பறந்துட்டு இருந்துச்சு. நான் இதை இப்ப பிடிச்சா இதோட சுதந்திரம் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பிடிக்காதவே வந்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த அழகான குட்டி பறவையும் நான் பார்த்தேன், இதை எடுத்துட்டு வரலான்னு நினைச்சேன். ஆனா நான் இதை எடுத்துட்டு வந்தா தாய் பறவை வந்து தேடுமே, இந்த பறவையும் தாய் பறவை இல்லாத ஃபீல் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறவையும் நான் பிடிக்காத வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த ஆசிரியர் அவன் கையை பிடிச்சி இதுதான் உண்மையான அன்புன்னு சொன்னாங்க. இந்த உலகத்துக்கு நீங்க ஏதாவது இலவசமா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அன்பை கொடுங்க. அன்பை வெளியில தேடாதீங்க, உங்களுக்குள்ளே தேடுங்க. இதனாலதான் வேதம் வசனம் சொல்கிறது, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 13 வரை, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, தற்பொழிவை நாடாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சகிக்கும். இப்பொழுது அன்பு, விசுவாசம், நம்பிக்கை இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னா யூஸ் பண்ற ஒரே ஒரு வெப்பன் அன்பு தாங்க. அன்பை நீங்க எல்லாருக்கும் கொடுங்க, ஏன்னா இந்த உலகம் அதுக்கு தாங்க இயங்குது. இனிமேல் ஒருத்தர் எல்லாரு மேலும் அன்பா இருப்போம். தாய் தகப்பன் மீது அன்பாருங்க, தகப்பன் தாய் மீது அன்பாருங்க, பிள்ளைகள் எல்லாரும் மீதும் அன்பாருங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி.